இறைவனின் புகழ் பாட இங்கே இது எங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கே இது எங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ குறையல்ல கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம் இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறார். அன்பே எல்லாவற்றிலும் முதன்மையானது என்று சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை நீரே கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 33,
அதிகாரம் 13 இறைவசனங்கள் 13. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 31. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 13. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருட்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றை விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும், அறிவு அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மணலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவையே. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரிதண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நற்செய்தியாளரான புனித யோவானை குறித்து வரலாற்றில் ஒரு செய்தி குறிப்பிடுவார்கள். என்ன செய்தி என்றால், புனித யோவான் தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் இருந்து மரித்தார் என்பதுதான். ஆகவே அவருடைய வயதான காலத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்து கொண்டே இருந்தார். எப்படி என்றால், அவரால் ஒரு இடத்திற்கு போக முடியாது, கோவிலுக்கு போக முடியாத அளவுக்கு அவர் இருந்தார். ஆகவே அவரை சுற்றி இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் நாற்காலியில் வைத்து அவரை கொண்டு போய் அமர்த்துவார்களாம். அப்படி போய் உட்கார்ந்தவுடனே அவர் பிரசங்கம் வைக்க ஆரம்பிப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தை, சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள் என்று சொல்வாராம். சொல்லி முடித்த உடனே பிரசங்கம் முடிஞ்சிச்சு, போயிட்டு வாங்கன்றவார். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்குமா. குழாந்து உட்கார வச்ச உடனே ஒருவரை அன்பு செய்வோம், ஒருவருக்கு அன்பு காட்டுவோம் அப்படி சொல்லி முடிச்சிருவாராம். பக்கத்தில் இருந்த பணியாளர்கள் ஒரு நாள் கேட்டாங்களாம், ஐயா, ஒவ்வொரு நாள் இதைத்தானே சொல்கிறீங்க, வேறு ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், இதை செஞ்சாலே போதும், நீ கடவுளை பார்த்து போயிடலாம் பாராம். இதை மட்டும் செய்யுங்க, நீங்கள் ஆண்டவரை போகிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லுவாராம். அன்பார்ந்தவர்களே, அன்புதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதைத்தான் அன்பினுடைய மேன்மை குறித்து தூய பவுலடியார் இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதுகிற திருமுகத்திலே மிக அழகாக நமக்கு வர்ணித்து சொல்கிறார். அன்பினுடைய சிறப்பு என்ன, அன்பு இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளவதாக மாற்றுவது எது, முழுமையாக்குவது எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், தூய பவுல் நமக்கு தருகிற அறிவுரைகள், செய்திகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், சில நேரங்களில் நாம் குறிப்பிடுவது உண்டு,
எனக்கு இந்த வேலை மட்டும் கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேறு மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லுவோம். நான் மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க போதும். என் பிள்ளைக்கு மட்டும் திருமணம் முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க போதும். இந்த வீடை மட்டும் கட்டி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் போதுமா? இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி விடுகிறதா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவையெல்லாம் உங்களை நிறைவுள்ளவராக மாற்றுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை நிறைவுள்ளவராக மாற்றுவது எது? அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் சொல்கிறார், நான் பல மொழிகளில் பேசலாம், ஆவியை பெற்றிருக்கலாம், அறிவெல்லாம் உடையவராக இருக்கலாம், நான் என்னுடைய உடமையே வாரி வழங்குகிற அளவுக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கலாம். ஆனால் எது என்னை முழுமையாக்குகிறது என்றால் அன்புதான் என்று தூய பவுல் சொல்கிறார். எல்லாம் இருந்தும் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. அன்பார்ந்தவர்களே, அன்பு என்ன செய்யும்? மற்ற உடைமைகள், பொருட்கள் இவையெல்லாம் உங்களை எப்படி உள்ளவராக மாற்றும் என்றால், இன்னமும் இது கொஞ்சம் அதிகமாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று யோசிக்க செய்யும். ஆனால் அன்பு இருக்கிறது என்று சொன்னால், இன்னமும் என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் பெற்றிருப்பீர்கள் என்கிற இடத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால், அது என்ன செய்யும் என்றால் உங்களை இரக்கமுடையவராக மாற்றும். அடுத்தவருக்காக கண்ணீர் வடிக்க செய்யும். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாத ஒரு மனதை அன்புதான் தர முடியும். பொருட்கள் தருவதில்லை, ஞானம் உங்களுக்கு அதை தருவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட அவையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தருவதில்லை. எது தரும்? அன்பு இருந்தால் அது தரும். ஆகவேதான் அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை தூய பவுல் சொல்கிறார். அன்போடு பொருந்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையை உண்மையிலேயே பயனுடைய ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பு என்ன செய்யும்? உங்களோடு வாழுகிறவர்களை நம்பிக்கை கொள்ளச் செய்யும். அன்பு உங்களோடு வாழுகிற எல்லாரையும் நட்பாக்குகிற ஆற்றல் அன்புக்குத்தான் உண்டு. பொருளை கொடுப்பதில் அல்ல, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் அல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை நீங்கள் பகிர்ந்து கொள்வதில் அல்ல, அன்பில்தான் மற்றவர்களை நீங்கள் நட்பாக்க முடியுமே தவிர அறிவினால் ஒருவர் நட்பாக்க முடியாது. பொருளை கொடுத்து ஒருவரை நட்பாக்க முடியாது. செல்வங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவரை நட்பாக்க முடியாது. அன்பு இருந்தது என்று சொன்னால் இவையெல்லாம் கொடுக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகளே மாறுகிறது என்பதுதான் தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் அன்பில்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். திருவள்ளுவருடைய குறளிலிருந்து நமக்கு பல செய்திகள் அன்புடைமை பற்றிய பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பார்க்கிறோம், அன்பில்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? எலும்பில்லாத உடம்போடு அலைகிற ஒரு புழுவைப் போல, வெயிலில் அது தவிப்பதைப் போல அன்பில்லாதவருடைய வாழ்க்கையும் தவிக்கும் என்று சொல்கிறார். அன்பில்லாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பட்டுப்போன மரத்துக்கு சமமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பில்லாதவர் என்ன செய்வார்? எல்லாமே தமக்குரியது தான், எல்லாமே எனக்கு போகத்தான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அன்புதான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதனை தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கலாம், எதிர்நோக்கு இருக்கலாம், எல்லாம் வற்றிருக்கலாம், எல்லாமே வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சிறந்ததாக மாற்றுவது எதுவென்றால் அன்புதான். அப்படி என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உயர்வானதை, சிறந்ததைத்தான் நாம் தேடுவோம். சிறந்ததை விட்டுவிட்டு மற்றதை நாம் தேடுவதில்லை. அப்படி என்று சொன்னால் எந்த இடத்திற்கு போனாலும் சிறந்த இடம் தேடுகிறோம், எந்த பொருள் வாங்கினாலும் சிறந்த பொருள் தேடுகிறோம், எதை வைத்துக்கொள்ள நினைத்தாலும் சிறந்தது எது, உயர்வானது எது என்று பார்க்கிறோம். மனித வாழ்க்கையை முழுமையாக்குகிற அன்பைத்தான் நாம் சிறந்ததாக கைக்கொள்ள வேண்டும் என்பது தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. அதைத்தான் வள்ளுவர் தன்னுடைய குறளிலே குறிப்பிடுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவர்
என்பும் உயிர் பிறர்க்கு என்று சொல்கிறார். என்பும் உயிர் பிறர்க்கு அப்படின்னால் என்ன? அன்பிலார் எல்லாமே தமக்குரியவர் என்று சொல்லுவார். ஆனால் அன்புடையவரோ என்ன செய்வாராம்? தன்னுடைய எலும்பையும் கூட உருக்கி மற்றவருக்கு கொடுக்கிற தன்மை அவருக்குத்தான் உண்டு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பை சிறந்தது. அன்பை கைக்கொள்வோம், அதையே வாழ்வாக்குவோம். அதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமீன். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயென்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துலங்கு தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயென்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மந்தாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சி மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடி ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்த நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பனை விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா,
பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன், அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவை உன்னையே நான், வாழ்வின் உணவை உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கூடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.